கனி வந்து டைவர்ட் பண்ணாதீங்க, நான் வந்து இது பேசணும் அட்ரஸ் பண்ணணும் நான் கொடுக்குற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஒண்ணுமே நல்லா இல்ல. பிடிச்சி தூக்குனா அவங்க மேல உட்கார்ந்துருக்காங்க. ஆதிரி தேங்க்யூ கனெக்ட் பண்ணி அப்படிதான் பேசிட்டு இருக்கேன். நீங்க போவாங்க அப்படின்னு சொல்லி எஃப்ஜே இன்னும் ஆக்ரோஷமா பயங்கரமா கத்துறாரு. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நிலா ஸ்பார்க் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிலா. பிக் பாஸ் சீசன் 9ல் சக்ஸஸ்ஃபுல்லாக 75th டே செலிப்ரேஷன் வந்துடுச்சு. ஆனால் இன்னி வரையிலுமே இது ஒரு புரியாத புதிராகவும் யாருக்குமே தெரியாத ஒரு ஆன்சராகவும் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, யார் இதில் வந்து வின்னர் ஆவாங்க அப்படின்றதுக்கான ஒரு கெப்பாசிட்டி, ஒரு கேப்பபிலிட்டி இதெல்லாம் இருக்கா யாருக்கிட்டே? ஆனால் இன்னி வரையிலுமே யாருக்கிட்டையுமே இல்லை. ஸோ அது வந்து அங்கே சுற்றி இங்கே சுற்றி நூடுல்ஸ் பிரச்சனை மாதிரி போயிட்டே தான் இருக்குது. இன்னை வரலுமே நம்ம யாருக்குமே சப்போர்ட்டும் பண்ண முடியல. இவங்க தான் வருவாங்கன்னு ஸ்ட்ராங்காக சொல்லவும் முடியல. சரி இவன் ஓகேன்னு இவன் பின்னாடி போனால் அவன் நம்ம மூஞ்சில் கறியை பூசலாம். சரி அவனை விடுப்பா, அவனை விட இவன்கிட்ட ஒரு குவாலிட்டி இருக்குன்னு இவன் பக்கம் போனோன்னா இவன் சாணியை கரைச்சி ஊற்றுறான். இது போய்க்கிருந்தேன் யார் வம்பு தும்புக்காச்சும் போனா பிக் பாஸ்க்கு மட்டும் இல்லை, ரிவ்யூ கொடுக்குற எங்களுக்குமே இதே நிலமை தான் நடந்துட்டுருக்கு. ஆனால் இதில் யாருக்கு ரொம்ப சந்தோஷமோ இல்லையோ, பிக் பாஸுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவனுங்களெல்லாம் வண்டியில் ஏற்றி மூட்டையை கட்டி இவ்வளோ நாள் கொண்டு வர்றதுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. டேய் நீ எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி ஓ உசுறு ஏன் கையிலாண்டியை. உண்மையிலேயே இந்த செலிப்ரேஷன் பிக் பாஸ்க்கும் என்ன மாதிரி உள்ள ரிவ்யூவர்ஸ்க்கும் தான் மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். ஸோ முந்தின நாள் நைட் என்ன அப்படி நடக்குது அப்படின்னா, அந்த டாஸ்கில் வந்து குழந்தைங்க ரைம்ஸாக நீ பாடி என்னை வந்து ட்ரிகர் பண்ணுற அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா சொன்னாங்க இல்லையா. அதுக்காக கனி வந்து போயிட்டு இவர்கிட்ட தலைகிட்ட வீட்டு தலை வினோத்திட்ட சொல்கிறாங்க, இல்லை எனக்கு வந்து சாரி கேட்கணும். அவங்க நீங்கள் சாரி கேட்கணும்னு சொல்கிறாங்க, வரீங்களான்னு மட்டும் கேளுங்க. கத்திமலை நடக்கிற மாதிரியே இருக்க பொழப்பு. அப்படியே என்ன ஆச்சு அப்படின்னு அவர் என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. இல்லை இந்த மாதிரி தவறான ஒரு அக்யூசேஷன் எதுக்கு என் மேலே வைக்கிறாங்க, நான் வந்து தப்பே பண்ணலை, நான் அந்த மாதிரி ரைம்ஸும் பாடலை. ஸோ அவங்க என்ன அப்படி சொல்கிறது தப்பு, கண்டிப்பாக அவங்க மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு சொல்லோன்னே வினோத் போயிட்டு கூப்பிட்றாங்க. எதுக்கு கூப்பிட்ற என்ன அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா கேட்குறாங்க. ஓ இப்போ என்னை தான் தப்பான ஆளுன்னு சொல்லிட்டு சித்தரிக்கணுமா? ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ என்னை வச்சு தான் பிரச்சனையா, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இப்போ நான் தான் டார்கெட் கரெக்டாக? டார்கெட் இல்லை, சரி இதோ வரேன். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா. அப்போ கனி சொல்கிறாங்க, நீங்கள் பாட்டுக்கு கண்டமேனிக்கு அங்கேங்கெல்லாம் அள்ளி தெளிச்சிட்டு போக முடியாது. ஸோ என் மேலே தப்பு இதில் கிடையவே கிடையாது. நீங்கள் எப்படி சொல்லலாம், நானும் ஒரு தாய், நான் எப்படி கண்டமேனிக்கு வந்து எல்லாரையும் நான் பேசிடுவேன், எனக்கு அந்த இப்படி தான் பேசணும் அதெல்லாம் எனக்கு தெரியும். நீங்கள் என்ன காரணம் சொல்லி நீங்கள் என்னை வந்து அப்படி ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக என்னை ஏற்படுத்துகிறீங்க, என்னை வில்லனாக்குறீங்க, இதெல்லாம் நான் வந்து மயங்குற ஆள் நான் கிடையாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இப்போ வந்து நீங்கள் என் மேலே நான் உண்மையிலேயே அப்படி தான் பண்ணேன்னு திரும்பவும் நீங்கள் நம்புறீங்களான்னு கேட்கும்பொழுது, ஆமாம் நீங்கள் அப்படி தான் பண்ணீங்க. அநியாயமா என் மேலே ஒரு பழி போடுறாங்க. அது சொல்லும்போது நீங்கள் சாரி கேட்கணும் அப்படின்னு, இல்லை என்னால் சாரி கேட்க முடியாது. ஏன் நீங்கள் நல்ல அம்மா, நான் ஒரு கேவலமான அம்மா, நான் இன்னும் என்னடா குழப்புறா என்ன சார் இது கூட புரியலையா அப்படின்னு சொல்லி இந்த சைடு இவங்க எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போதே அடுப்பில் வச்சிருந்த சாதம் இன்னும் பொங்குதுன்னு திவ்யா எழுந்து போட, ஆதிரையும் போக திவ்யா போய் அங்கே செக் பண்ண அது ஏதோ ஊற்றிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை போய் டச் பண்ணியிருப்பாங்க போல. அவங்க பயந்து கத்திட்டாங்க. கத்தன உடனே கமருதீன் வந்து ஏதோ கமெண்ட் பாஸ் பண்ணியிருப்பார் போல இருக்கு. என்னத்துக்கு இப்போ இப்படி பண்ணுறீங்கன்னு உடனே திவ்யா இங்கேருந்து எப்போ டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படி சொல்லிட்டு திவ்யா வந்துட்டாங்க. உடனே இவங்கன்னு சொன்னாங்க, தயவு செய்து வந்து டைவர்ட் பண்ணாதீங்க, கனி வந்து டைவர்ட் பண்ணாதீங்க, நான் வந்து இது பேசணும் அட்ரஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, இல்லை இப்போது நான் என்ன சொல்கிறேன், ஒரு விஷயம் பேச போனோம்னா ஏன் இவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபேன் பேஸ் வெளில இருக்கும், அவங்களாம் ஏதோ ஒன்று எதிர்பார்ப்பாங்க, அவங்களுக்காகவாது நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு சுவாரஸ்யமான ஒரு பிளேவை கொடுப்போன்ற எண்ணமே கிடையாது. ஆவுன்னா தொட்டா குத்தம் பட்டா குத்தம்னு ஒரு சண்டை வரும் பார்த்தீங்கன்னா,
நீ இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன், நான் இருக்கிற இடத்துல நீ இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இன்டென்ஷனில் இந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் இவங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஒன்றுமே நல்லா இல்லை. மன்னிப்பு கேளு, ஒன்றா மன்னிப்பு கேளுன்றது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. இன்னொன்று சாரி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறது இந்த வீட்டில் ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. மன்னிப்பு கேட்குறவன் உணர்ந்து மன்னிப்பு கேட்கறது கிடையாது, சாரி கேளுக்குன்றதையும் ஒரு கேமாக யூஸ் பண்ணுறானுங்களே ஒழிஞ்சு உணர்ந்து கேட்குறவனும் சாரி கேட்கறது கிடையாது. ஸோ இந்த விஷயத்தில் சாண்ட்ரா வந்து பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். அது ஆக்சுவலாக என்னென்னா ஒரு சில பேர் சொல்கிறாங்க உண்மையிலே அவங்க ஒரே ரைம்ஸாக தான் பாடிட்டு இருந்தாங்க கனி அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா லைவில் தான் அது கண்டினியூஸாக பாடிட்டே இருந்தாங்க. ஆனால் இவர் விக்கல்ஸ் விக்ரம் வந்து மலையாளி பாட்டை நம்ம பாடி அவங்கள டைவர்ட் பண்ணுவோம்னு சொல்லி மலையாள பாட்டை அவர் பாடிட்டு இருந்தார். இந்த மாதிரி டைவர்ஷன்லாம் நடந்திருக்கும். பட் அது அவங்களுக்கு பர்சனலாக ஹிட் ஆகிட்டதுனால சாரி கேட்க நான் கேட்க முடியாது அப்படின்னோடனே கனி சொல்கிறாங்க உங்களை யாரை வச்சு கேட்க வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேற யார் விஜய் சேதுபதி வந்து அட்ரஸ் பண்ணுவார், யாரு கேட்கணுமோ அதை இவங்க கேட்பாங்க, நான் இதை கேட்க வைப்பேன். இதுக்கு பிச்சை எடுக்கலாம். போய் எடு, நானா வேட்டாக்குறேன். இருந்து சாரி கேளுமான்னு வந்து நம்ம எப்படி இருந்தாலும் அப்போ சாரின்னு சொல்லிட்டா முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ரொம்ப கேவலமான பிளேவாக தான் இருந்தது. ஸோ சாண்ட்ரா வந்து சாரி கேட்கணும் உணரணும் அப்படின்னா அவங்க ஸ்டார்டிங்லேருந்து பண்ணதை எல்லாத்தையும் எடுத்து அட்ரஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு அது உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். விஜய் சேதுபதி சார் மற்றவங்களெல்லாம் அங்கங்கே அள்ளி தெளிச்சு விட்டு போட்டு விடுறதுல தான் இருப்பாங்க. சாண்ட்ராவுக்கு அந்தளவுக்கு ஒன்று எடுத்து கொடுத்து அவங்க திருந்துற மாதிரியோ இல்லை அடுத்த கட்டம் அவங்க பிளே நகர்ற மாதிரியோ ஒன்றும் பண்ண மாட்டாங்க, தட்டி கொடுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாரு வந்து சாண்ட்ராட்ட உட்காந்து கார்டன் ஏரியாவில் பேசுகிறாங்க. இந்த மாதிரி இந்த பேட் டச் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதை திரும்ப இங்கே இப்போ கொண்டு வரான் அப்படிங்கும்போது இவங்க சொல்கிறாங்க ஆமாம் அது பேடாக தான் இருந்துச்சு, நீ டபுள் கேம் ப்ளே பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு டபுள் கேமாக உனக்கு ஃபீல் ஆகுதா? அப்படி இருந்தது. திவாகர்கிட்ட போயிட்டு பேட் டச்சாக இருக்குது, அவன் வந்து என்னை வச்சு லவ் கண்டென்ட் கொடுக்க பார்க்குறான்னு சொன்ன பார்வதி இப்போ இந்த மாதிரி அவன் கூட க்ளோஸாக எனக்கு ஒரு ஃபீல் இருக்குன்னு சுற்றி வர்றது டபுள் கேம் ரொம்ப அசிங்கமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சாணி கரைச்சி மூஞ்சில் ஊற்றுற மாதிரி சொல்கிறாங்க. இதில் என்ன பார்வதியோட கேம்னா தனக்கு ஒரு டவுட் வரும்போது போய் திவாகரை யூஸ் பண்ணுற மாதிரி கமருதனை பற்றின எந்த டவுட் இருந்தாலும் வீட்டில் யார் ஷேர் பண்ணாலும் போய் சொல்லிடுவாங்கன்னு சொல்லி சாண்ட்ராட்ட இவ தான் நம்ம கரெக்டாக சொல்கிறான்னு ஓடி வர ஒரு புத்தி கேவலமான புத்தியாக தான் இருக்குது. எனக்கு தோன்றது நான் சொல்லிடுறேன் நான் டப்புன்னு. பட் சாண்ட்ராவுக்கு அவங்க எந்த வகையில் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. சாண்ட்ராவை பற்றி பின்னாடி கமருதீன் கூட போய் சேர்ந்துக்கிட்டு அது இது அப்படி இப்படின்னு சொல்லி புறம் பேசுகிற ஆளாக தான் அவங்களுமே இருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்வதி வந்து கமருதீன்ட்டு சொல்கிறாங்க டேய் ஃபேமிலி ரவுண்டில் எங்கள் அம்மா வந்தால் என்னால் ஒரு கிளாரிட்டி கொடுக்க முடியும்டா. ஸோ ரொம்ப கன்ஃபியூஷனில் இருப்பாங்க, சொசைட்டியில் அவங்க எவ்வளோ ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது, அதனால் எங்கள் அம்மா வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஏன் இங்கே வரணும், அதெல்லாம் வேண்டாம், வெளியில் போய் நீ அதற்கான கிளாரிட்டி கொடுத்துரு. ஏன்னா இங்கேருந்து செருப்பால் அடிச்சு இவனோட பிளே திரும்பவும் ஆஃப் ஆகிடுமோன்ற பயம். ஏன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, உனக்கு தான் பிரச்சனை. தேவையில்லாம குறுக்க பேசுற இவர் வந்து பார்வதியோட முதுகில் ஏறி தானே ட்ராவல் பண்ணுறாங்க, 3 டைமென்ஷன் மாதிரி போயிட்டு இருக்கு, அதனால் ஆஃப் ஆகிடுமோன்னு சொல்லி இல்லை நல்ல நாள்லேயே அவன் எதுக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டான்னு தெரிஞ்ச இந்த கூமுட்டை பார்வதி போயிட்டு கேட்குதாம்மா அதெல்லாம் வேணாம் வெளில போய் பண்ணிக்கலாம், இப்போ என்ன அவசரம், இங்கெல்லாம் எந்த கிளாரிட்டியும் வேண்டாம். ஏன்னா கிளாரிட்டி தெரிஞ்சு இன்கேஸ் நீ வந்து கண்டிப்பாக இப்படிலாம் அசிங்கமாயிடுச்சு அது பண்ணிடுச்சு இது பண்ணிடுச்சுன்னா அம்மா ஏதாவது சிம்பத்தி கிரியேட் பண்ணி இங்கேயே எதாவது என்கேஜ் பண்ணுற மாதிரி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு இவனுக்கு அடி வயிற்றுல பக்குன்னு ஒரே பயமாக இருக்குது. சொல்லியாச்சுமா இப்போ என்னம்மா ஏமா இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்க? நான் தான் பார்த்த முடியும், அவனுக்கு வேற யாரு இருக்கா? சூரப்பனா வந்து நானும் பார்த்துருக்கேன், நீயே பேசிருக்கிற. ஏன்னா பாரும் கனியும் உட்காந்து ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணாங்க லைவ்ல. எனக்கு இந்த ரீசனுக்காக என்னோட இப்போ குழந்தைங்க வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா பார்வதி இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு பேட் நேம் ஆகிடுச்சு, ஸோ இங்கே நடக்கிறதுல எல்லாம் எங்கள் அம்மாவுக்கு எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லும்போது பிக் பாஸ் வந்து சரி முடிவு பண்ணிட்டீங்களா, உங்கள் 4 பேரில் யாரோட பேரண்ட் 24 hours இங்கே இருக்க போகிறான்னு முடிவு பண்ணி டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது லிவிங் ஏரியாவில் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஆதரி என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் இது வரல எதுவுமே நல்லது செஞ்சது கிடையாது, ஸோ அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸும் நான் கொடுத்ததில்ல, அம்மா வந்து என்கிட்ட நான் வேணா வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ கூட நான் மூஞ்சில் அடிக்கிற மாதிரி என்னது நீங்கள் வரீங்களா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் இப்போ எங்கள் அம்மா வந்து அது நல்லாயிருக்கும், ஏன்னா எனக்கு அம்மா வந்து இருந்தால் அவங்க எல்லாருக்கும் ஒரு பதில் கொடுத்த மாதிரி இருக்கும். எனக்கு இங்கே வந்து ஒரு பேட் நேம் வந்து கிரியேட் ஆகிடுச்சு, வெளில போகும்போது நிறைய பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணேன், அப்போவும் என் வீட்டில் என் ஃபேமிலி மட்டும்தான் இருந்தாங்க, அதனால் எங்கள் அம்மா வந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி ஆதிரி வந்து சொன்னாங்க. ஆக்சுவலாக இவங்க கனியும் பாரும் வந்து ஆதரையெல்லாம் அதில் கணக்கிலே எடுத்துக்காமல் பேசியிருந்தாங்க. இப்போ புதுசாக அவங்களும் நான் கண்டிப்பாக என்னோடய பேரண்ட் வரணும்னு நினைக்கிறேன், ஐ மீன் 24 hours இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லும்போது கனி வந்து என்னோடய குழந்தைங்க வந்து இங்கே இருக்கணும்னு நினைக்கிறேன், இது வந்து அடுத்த டைமென்ஷனாக நான் கொண்டு போகணும்னு, அதாவது அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணி போகணும். ஸோ குழந்தைங்க இங்கே வந்திருந்தால் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது அவங்களுக்கும் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. என் குழந்தைங்க இங்கே வந்தால் 24 hours கூட இருந்தால்
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதி சொல்கிறாங்க அம்மா வந்து தனியாளாக இருந்து சொசைட்டியில் வளர்த்துட்டாங்க. ஸோ இது வரலும் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்தினது நான் தான். ஸோ இங்கே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது இதை நான் சொல்லி புரிய வைப்பேன். அதனால் அம்மா வரணும், அதை என் கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது கமருதீன் வந்து அம்மா இறந்துட்டாங்க, எனக்கு அக்கா தான் என்னோட அம்மா. ஸோ எனக்கு இதுலேருந்து ஓகே, எனக்கு எப்படி இருந்தாலும் ஓகே, வர 3 hours எனக்கு போதும், நான் போய் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்து போயிட்டாரு. நான் சொல்றேன். நீங்கள் முன் போய் பேசுங்க, நான் போய் சாப்பிட்றேன். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது, வாயில கடிச்சு விட நான். இப்போ இவங்க 3 பேரை திரும்ப சொன்னதே லூப் மோடில் போயிட்டே இருந்துச்சு. சரி வேணா இது வேணா ட்ரை பண்ணலாம், அமித் ஒரு ஐடியா சொல்கிறாருன்னு பார்வதி சொல்ல போக, சின்ன பிள்ளைங்கள்லாம் குச்சி விளையாடும்ல, அந்த குச்சி எடுத்துகிட்டு வந்து இதில் 2 அதாவது 3 குச்சி இருக்கும், 3 குச்சியில் 2 குச்சி மட்டும் சமமாக இருக்கும், ஒன்று வந்து அதோட சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். பை த லக்கில் இந்த 3 குச்சியில் அந்த கைக்குள்ளே வச்சுட்டு, இதெல்லாம் என்னையா பிக் பாஸ் இவ்வளோ பெரிய சேனலில் இதெல்லாம் ஒரு கேம்னா குச்சி மட்டும் சின்னது, மீதி எல்லாம் நார்மல் சைஸ். புதுசாக இருக்கணும் அப்படின்னா தயவுசெய்து இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு அமித்தை கூப்பிட்டு போங்க, பயங்கரமான ஆளு தான் அவர். ஸோ அதை பை லக்கிலி வந்து ஆதிரைக்கு வந்து செலக்ட் ஆகிட்டாங்க. இந்த வாரம் எவிக்ட் ஆகி போகிறவங்க எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்கில் இவங்க ஜெயிச்சும் ரோஜனல் நம்ம தான் போயிடுச்சு. அப்போ வெளியில் போக வேண்டியவங்க செலக்ட் ஆகி அவங்களோட பேரண்ட், ஐ மீன் ஆதிரையோட பேரண்ட் தான் உள்ளே வராங்க. ஸோ எனக்கு லக்கே கிடையாது, இது வரல எனக்கு லக் வைஸ் எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகலை. ஆக்சுவலாக இந்த அந்த குச்சி விஷயத்தில் வந்து ஆதிரைக்கு விருப்பமே இல்லை, லக் பேஸ்லன்னு சொன்னாங்க. அப்போ உனக்கு சாதகமாக ஒரு லக் வரும்பொழுது நீ வேணாம் ரிஜெக்ட் தானே பண்ணணும், அப்போ ஏன் நீ ஆக்செப்ட் பண்ணுற? அப்போ உனக்கு வந்தால் ஆக்செப்ட் பண்ணிக்குவேன், அப்போ இன்வால்மெண்ட்டே இல்லாமல் ஒரு விஷயத்தில் எதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும்? என்னையா நியாயம், என்னையா தர்மம் அதெல்லாம்? அப்போது இந்த வாரம் வெளில அவங்க போயிட்டாங்கன்னா இதை கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். திரும்ப இவங்ககிட்ட கனிகிட்டையும் பார்வதிகிட்டையும் வரவே கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இருக்கட்டும், கடவுள் போட்டது ஒன்றா இருக்குது, இங்கே நடக்கிறது ஒன்றா இருக்குது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மரத்தாம. லிவிங் ஏரியாவில் வந்து கனி சொல்கிறாங்க, என்னையா இது, இவங்க ஒரு விஷயத்த நேத்தி வரலும் அதே தப்பை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்க ஒரு விஷயத்த இங்கே வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு அதையே ஒரு காரணமாக கொண்டு வந்து என்னோட பேரண்ட்ஸ் வந்து 24 hours இருக்கணுன்றது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லும்பொழுது இவர் விக்ரம் வந்து சொல்கிறாரு, என்னன்னா நான் வந்து பாரு அம்மாவை பார்த்தே ஆகணும், என்ன மாதிரி வளர்த்துருக்காங்க, உங்கள் பிள்ளைய ரொம்ப அருமையாக வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. பாரு அம்மாவை நான் பார்க்கணும், ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க. இந்த வளர்ப்பை பற்றி பேசுனதுக்கு தான் சாட்டர்டேல எடுத்து ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி நீ எப்படி வளர்ப்பை பற்றி பேசலான்னு பார்வதி கமருதன்லாம் பிடிச்சி வாங்கி விட்டாங்க. பட் இவர் வந்து சொல்லலாம் உடனே அதை நார்மலைஸ் பண்ணுற மாதிரி, நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னா, சரி நான் காமெடியாக சொன்னேன் அப்படின்னு சொல்லி இந்த விக்ரம் திருந்தறதுக்கான வாய்ப்பு 100% கிடையவே கிடையாது அந்த குண்டுக்கு, அப்படி தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்ரூம் ஏரியாவில் வந்து அமித் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து ஆதிரையோட ஒரு பாயிண்ட் வந்து என் பேரண்ட்ஸுக்கு எதுவுமே செய்யலைன்னு சொன்னது எனக்கு வந்து ஓகேவாக இருந்துச்சு, அதனால் தான் நான் ஆக்செப்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரோரா, அதாவது டாஸ்கில் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணவங்க யார், குட்டு பர்ஃபார்மர், ஒஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படிங்கும்போது ஒஸ்ட்டில் வந்து சாண்ட்ராவையும் வினோத்தையும் தூக்கி போட்டாங்க. தூங்கக்கூடாதா நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றதுல வந்து இவங்க கனியவும் கமருதீன் 2 பேரும் தான். என்ன கேட்டால் ஒஸ்ட்டில் வந்து விக்ரம் ஒன்றுமே பண்ணலை, அரோராவும் ஒன்றுமே பண்ணலை, அவங்கெல்லாம் எதுக்கு எதுவுமே யாருமே அட்ரஸ் பண்ணாமல் சொல்லாமல் இருக்காங்கன்னே தெரியல. என்ன பர்ஃபார்ம் பண்ணாங்க, ஒன்றுமே பண்ணலைங்க. சரி டீமை ஜெயிக்க 3 மணி நேரம் உள்ளே போய் ஆடிட்டு இருந்துச்சுங்க, யாரை போடுறது என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் இதில் வந்து என்னென்னா அந்த பர்ஃபார்மன்ஸ்லேயே இவர் ஒஸ்ட்டில் வந்து அரோரா சொல்ல ஏய் நீ வந்து உன்னை பற்றி எது சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டியா, இது அரோரா என்ன பண்ணுன்னா, யார் அதில் இழிச்சவாயோ பாயிண்ட்ஸ் நிறையா இருந்து எவனோ நல்லா குத்த முடியுமோ பார்வதியில் எழுத்து நிற்க முடியும், எஃப்சியை எழுத்து நிற்க முடியும். அந்த வீட்டில் உள்ள வேற யாரையுமே எதிர்த்து நிற்க முடியாது. எதிர்த்து நின்னா எல்லாரும் நமக்கு அகேன்ஸ்ட் ஆகிடுவாங்க, நம்ம பாயிண்ட்ஸ் யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன் உனக்கு அவ்வளோ தைரியமான ஆளாக இருந்தால் நீ போய் சாண்ட்ராவை எதிர்த்து நில்லு, அப்போ நிறைய விஷயம் அங்கே உனக்கு அகேன்ஸ்டாக மாறுன்றது தெரியுதுல்ல. என்ன இது இப்படி குத்துனவன் முதுகுலே குத்துறதா, ரொம்ப ஒஸ்டான பர்ஃபார்மன்ஸ் தான்.
அதுக்கப்புறம் பாரு வந்து திவ்யா கிட்ட ஏதோ புரிய வைக்க வராங்க. அப்போ திவ்யா வந்து பேசுறதே கேட்கவே இல்லை. இவ்வளோ பொறுமையாக இருக்கிற இப்படி படபடன்னு பேசுகிற பாருவே பொறுமையான இன்னும் கேட்கும்போது நீ என்னை பேசவே விட மாட்ற, நீ என்ன இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி அதுவே கன்ஃபியூஸ் ஆகி வெளில போயிடுச்சு. உங்களோட எடுத்து வைக்கும் போது தெரியலையா பாரு, அதுக்கு மட்டும் ஜாலியா இருந்ததா? நான் சாப்பிட்டு வரேன் அப்படின்னா பாரு நான் சொல்றது கேளு நான் சொல்றது கேளு அப்படின்னு. இந்த கான்வர்சேஷன்ல என்ன கேட்டா பாரு வந்து சொல்ல வர்ற விஷயத்த ஒழுங்கா சொல்லல. ஸோ இவங்க கிளாரிட்டியா எடுத்து சொல்லியிருப்பாங்க, அது ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கும். அதுவும் இல்லை. நான் வரேன் அப்புறம் வரேன்னு வடிவேல் போற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. நீங்க பாரு, அதை நீங்க முன்னாடியே சொல்லி வீட்டுக்கு வந்துறாத கந்தராயிரம் மணிக்கு டேய் பாத்துடா அம்மா. சரி வீட்டு அட்ரஸ் சொல்லு. வீட்டு எதுக்கு நான் கேக்குறேன், ராசங்களா தரமா வீட்டு. அதுக்கு ஒரு முடிவே இல்லை. அதுக்கப்புறம் சாண்ட்ரா வினோத் வந்து ஜெயிலில் அடைக்கப்பட்டாங்க ஒஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணுறதால. உடனே உள்ளே போனோடனே இங்கே தூங்கலாமா அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா கேட்குறாங்க. அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன் தான் அவங்களுக்கு முக்கியம். அதுக்கப்புறம் தலை டாஸ்கில் வந்து வினோத் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது ஒஸ்ட் பர்ஃபார்மர் இந்த வாரம் செலக்ட் ஆனதுனால அப்படின்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்சா மிதி அப்படின்றது. நான் இந்த டாஸ்கில் 4 பேர் ஜெயிச்சாங்க இல்லையா கரகாட்ட குழுவில். யாருன்னா இவங்க கனி, கம்ருதீன், அதுக்கப்புறம் வந்து பார்வதி, ஆதிரை 4 பேரும் 4 பேர் காலில் 4 பலூன் 2+2 வந்து கட்டிடுவாங்க. இது வந்து இவங்களை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு இவங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வந்து இருப்பாங்க. ஸோ இவங்களோட பலூனை ஆப்போசிட்டில் உள்ளவங்க வந்து உடைக்கணும். இதுதான் விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து வந்து பார்வதி ஏறும்போது அவங்களே விழுந்துட்டதுனால 3 பலூன் அவங்களோடதுக்கு அதுக்கப்புறம் ஆதிரை வந்து எஃப்ஜேவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி அவர் இது பண்ணும்பொழுது விக்கல்ஸ் விக்ரமுக்கு அறிவே இல்லாமல் போய் எஃப்ஜேவோட காலை பிடிச்சி தூக்குனா அவங்க மேலே உட்காந்துருக்காங்க ஆதிரை. ஸோ ஏதாவது ஒன்று ஆயிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னா உள்ளேயே வந்து சண்டை போட்டார். நீ நல்லா பாசம் நல்லா நடி, இப்படி ஒரு கேவலமான கேம் விளையாடுறேன்னு சொல்லி உள்ளேயே சண்டை அதிகமாக தான் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்படி பார்வதி வந்து காற்று இல்லாததால் அவங்க வெளில போயிட்டாங்க, ஒரு பலூன் வெளில போயிட்டாங்க. லாஸ்ட்டாக கனிக்கும் இவருக்கு கம்ருதீனுக்கும் தான் ஃபைட் அதிகமாக இருந்துச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக கனி வந்து எக்ஸிட் ஆகிட்டாங்க. கம்ருதீன் வந்து ஜெயிச்சிட்டாரு. இந்த கம்மிங் வீக்கில் தலை டாஸ்கில் ஜெயிச்சது யாருன்னா கம்ருதீன் தான். ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறம் எஃப்சி வந்து பிடிச்சிக்கிட்டாரு. என்னென்னா நீ வந்து அக்ரெசிவாக விளையாடாதீங்க, பார்த்து விளையாடுங்க, கேமில் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்ன நீ அதுக்கு அவள் கீழே விழுந்திருந்தா என்ன ஆகுறது, அவள் கை ஊனதுனால பிரச்சனை இல்லை, இந்த மாதிரி நடிக்காத, எல்லார் மேலேயும் ரொம்ப அன்பாக இருக்கிற மாதிரி நடிக்காத. விக்கல்ஸ் விக்ரமோட முகத்திரையை உடைக்கிறதுக்கு ஏற்ற ஆள் யாருன்னா எஃப்சி அப்படின்றது தான் என்னோட கருத்து. பயங்கரமாக பேசினாப்புல. அதுக்கப்புறம் வந்து திரும்ப என்னை மன்னிச்சுடுங்க, நான் பண்ணது தப்பு. ஆமாம் இல்லை நான் பண்ணது தப்பு தானே, இப்போ என்னடா உன்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து விக்கல்ஸ் விக்ரம் வந்து பாடி சொல்கிற மாதிரி என்னை மன்னிச்சிடுங்க, பண்ண ரொம்ப பெரிய தப்பு, உங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு வெளில போயிட்டு சொல்கிறாரு. அப்போ வெளியில் எல்லாரும் இவருக்கு இதே வேலை, ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு மன்னிச்சிருங்கன்னு சுற்றி வர்றது, இப்படியெல்லாம் பண்ணலாமா, இதுவே வேற ஏதாவது பண்ணியிருந்தா விட்டுருப்பாங்களா அப்படின்னு வெளியில் உள்ள கம்ருதீன், வினோத், பார்வதி, அமித், சாண்ட்ரா எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து என்னை மன்னிச்சிருங்க, நான் காலைல வேணாலும் விடுறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னா வினோத் வந்து எப்பா நீ எழுந்து போ, நீ தான் சொல்லிட்டல்ல, நான் உண்மையிலேயே உணர்ந்துட்டேன்னு சொல்லிட்டுல போயிட்டு அப்படின்னு அங்கே போயிட்டு ஆதிரி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி காலை பிடிச்சிருந்ததுக்கு நான் தப்பு தான், அது நான் மன்னிப்பு கேட்கறது சொல்கிறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டேய் நீ வார்த்தை எதுவும் விடாதரா எஃப்சி, பேசாமல் இருடா அப்படின்னு. எப்படி இவர் வந்து இப்படி பண்ணலாமா, ஏதாவது ஒன்று ஆயிருந்தா என்ன பண்ணுறது, மற்றவங்களா இருந்தா அப்படி சொல்லி செம்மையாக பாயிண்ட்டை பிடிச்சி கரெக்டாக பேசினார் எஃப்ஜே. ஸோ ஏதாவது கூட இருந்தவனே ஒருத்தவங்க வந்து குத்துவான்னு சொல்லுவான்ல, அந்த மாதிரி இவனுக்கு ஏற்ற ஆள் அவன் தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து சுபீக்ஷாவோட பேரண்ட்ஸை தான் நான் ஆக்செப்ட் பண்ணியிருப்பேன் நம்ம டீம் ஜெயிச்சிருந்தா அப்படின்னா. இவர் வந்து எல்லா சக்ஸஸையும் அடைஞ்ச மாதிரியும், இவர் மேலே இருக்கிற மாதிரியும், மற்றவங்களாம் கீழே இருக்கிற மாதிரியும், இவர் எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்குற மாதிரியும். வின் பண்ணியிருந்தாலும் நான் சுபிக்ஷா பேரண்ட்ஸ் தான் வரணும்னு சொல்லியிருப்பேன். அப்படிதான் இவர் தான் உண்மையிலேயே ரொம்ப டாப் மோஸ்ட் ஸ்டாண்டப் காமெடியன் மாதிரியும், திவாகர் மாதிரி ஆளுங்கள்லாம் சும்மா கீழே கிடக்கிற மாதிரியும் அப்படி ட்ரீட் பண்ணவர். ஸோ இப்போ இப்படி தான் இருப்பார், இவர் இப்படி தான் நடந்துக்குவார்ன்றது தெரிஞ்சது தான். அதுக்கப்புறம் வந்து ஜூஸ் டாஸ்க்கு அப்பவே என்னை கையை கடிச்சான் அப்படின்னு சொல்லி கம்ருதீன் சொன்னார். அப்பவே அவன் அப்படிதான் அக்ரெசிவாக தான் நடந்துக்கிட்டான். கை விட்டான்டா, புடிச்சு கழிச்சு விட்டான்டா, நான் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து அரோரா வந்து சொல்லுது, அவர் தான் டைரக்டா சாரி கேட்குறாருல வில்லான்ல அப்படின்னு சொல்லும்போது கனியும் சொல்றாங்க, திரும்ப ஒருத்தவொடனே பாயிண்ட் டு பாயிண்ட் வேற ஒரு விஷயத்துல நீ கம்பேர் பண்ணி ஆட் பண்ணி திரும்ப அவனை குத்துறதுனால என்ன வரப்போகுது, அவர் தான் உணர்ந்துட்டார்ல, ஆமாமா உங்களுக்குலாம் நடந்தா ஒன்று, எங்களுக்குலாம் நடந்தா ஒன்று, எங்கெல்லாம் யாரும் கேட்க வரமாட்டாங்க, இவங்களெலாம் ஏதாவது ஒன்றா கேட்க போவாங்க அப்படின்னு சொல்லி எஃப்ஜே இன்னும் ஆக்ரோஷமாக பயங்கரமாக கத்துறாரு. தேங்க்யூ.
கனெக்ட் பண்ணி அப்படி தான் பேசிட்டு இருக்கேன். அப்போ வந்து இதை விட சிரிப்பு என்னன்னா, அப்பா அம்மா செஞ்ச ப்ரேயர் தான் எதுவுமே நடக்கலன்னு விக்கல்ஸ் விக்ரம் வந்து சொல்கிறாரு. என்னது மன்னிச்சிருங்கன்னு கையெடுத்து கும்பிட்டா எல்லாம் சரியாக போயிடுமாம்மா, மன்னிச்சிடணுமாம்மா இவங்கெல்லாம். அப்போது லாஸ்ட்டாக வந்து எஃப்ஜே சொன்னார், நீ பண்ணது தப்பு, மிகப்பெரிய தப்பு. இதுவே நானோ கம்ருதினோ இல்லை வேற யாரோ வினோத்தோ யாரோ பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, பட் நீ இதை பண்ணது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 75th செலிப்ரேஷன் வந்து ஐபேக்காவிலேருந்து கேக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ இன்றைக்கி இதுதான். பட் விக்கல்ஸ் விக்ரமோட முகத்திரை வந்து சீக்கிரமாக உடையணும். அவர் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த வாரம் ஃபுல்லாக அதிகமாக ரூல் சுபிக்ஷா கூட போய் ட்ரெஸ்ஸிங் ரூமில் பேசினதாக இருக்கட்டும், இப்போது எஃப்ஜேவோட காலை பிடிச்சி வாரினதாக இருக்கட்டும், இந்த எல்லா வேலையுமே பார்க்குறது அவர் தான். இது வேறு யாராவது பண்ணியிருந்தால் வேறு மாதிரி கிரியேட் பண்ணி நீங்களாம் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டீங்களா, உள்ள தெரியாதா அப்படின்னு சொல்லி ஒரு பாடி லாங்குவேஜில் ஆக்டிங்கை போட்டிருப்பாரு. ஸோ அவரோட முகத்திரை சீக்கிரமாக வெளில வந்துட்டு தான் இருக்குது, இனியும் வரும். ஸோ இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு. நாளைக்கு என்ன நடந்ததுன்ற பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ.